ஓகே மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹை நெக் பேட்டர்ன். ஹை நெக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேக்கில் ஹையாகவும் ஃப்ரண்ட்டில் டீப்னா நீங்கள் எவ்வளோ டீப் வேணால் கொடுத்துக்கலாம். அதுதான் வந்து நம்ம ஹை நெக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுக்கிற ரெடிமேட் டாப்ஸ் எல்லாமே ஹை நெக் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஹை நெக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷோல்டர் ஃபாலுங்கிறது சுத்தமாக இருக்காது. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டீப் ஆகும் போது தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம போன சுடிதாரில் வந்து டீப் நெக் குர்த்தியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு சார்ட் யூஸ் பண்ணோம். ஃப்ரண்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம், பேக்குக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு சார்ட்டும் பேக்குக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு டீப் நெக்காக வரப்போகுது. அது பேட்டர்னில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் இதோட ஜென்ரல் இது மட்டும் சொல்லிடுறேன். இதில் பேக் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஹோல் கொடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு செல்வேஜ் நெக் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஸ்வீட் ஹார்ட்டில் இப்படி ஒரு நெக்கு நான் பிக் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு நெக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட்டுக்கு. ஸ்லீவ்லேயும் ஒரு சின்ன பிளாக்கெட் மாதிரி வந்து இங்கே பட்டன் கொடுக்க போகிறோம். இதுக்கு பேராக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட், சிகரெட் பேண்ட் அப்படின்னா ஆங்கிள் ஃபிட் பேண்ட்டுங்கிறது வேற, அது மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபிட்டிங்காக வரும். இது வந்து சிகரெட் பேண்ட். சிகரெட் பேண்ட்னா ஒரே ஆங்கிளில் வரும், கிட்டத்தட்ட ஒரு லூஸ் ஃபிட்டில் வரும். சிகரெட் பேண்ட்டில் வந்து ஃபுல் எலாஸ்டிக் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் எலாஸ்டிக், ஃப்ரண்ட்டில் பட்டி, பேக்கில் எலாஸ்டிக். அது இதோட சேர்ந்த மாதிரி இந்த ரெண்டையுமே நம்ம வந்து கம்ப்ளீட், இது ஒரு பேராக தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால இது ரெண்டையும் சேர்த்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஒரு குர்த்திக்கு என்ன, நீங்கள் குர்த்தி அப்படின்னு தைக்கிறீங்கனாலே ஒரு குர்த்திக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுப்போம், அந்த மெஷர்மெண்ட்டே தான் எல்லா குர்த்திக்கும் நம்மளுக்கு தேவையாகும். லென்த் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா குர்த்தி லென்த், ஷோல்டர் டு அப்பெக்ஸ், வெயிஸ்ட் லென்த், ஹிப் லென்த், இது மெஷர்மெண்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். எல்லாரும் அதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் மெஷர்மெண்ட்டில் அப்பர் செஸ்ட் ரவுண்ட், வெயிஸ்ட் ரவுண்ட், ஹிப் ரவுண்ட். இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர், ரெடி ஷோல்டர், ஆர்ம் ஹோல். அப்புறம் ஸ்லீவ் லென்த், நான் வந்து இதுக்கு எல்போ ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். ஏன்னா அந்த பிளாக்கெட் ஸ்லீவ் வைக்கும் போது எல்போ வச்சா தான் நல்லா இருக்கும். அதனால எல்போ ஸ்லீவ் வைக்க போகிறேன். அதனால எல்போ ஸ்லீவ், ஸ்லீவ் லென்த், கேப் ரவுண்ட். ஸ்லீவ் ரவுண்ட் எல்லாம் எடுக்கும் போது பிளவுஸுக்கு எடுக்கிற மாதிரி ரொம்ப ஃபிட்டிங்காக எடுக்க வேண்டாம். கை மடக்கி வச்சு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து பேட்டர்ன் மேக்கிங் போயிடலாம். பேட்டர்ன் மேக்கிங் போக போக உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிடும் எப்படி வரும் அப்படிங்கிறது.